ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் குடு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நம்ம டெக்கில் கவுச்செல்லாம் போட்டுட்டு ஜாலியாக வெயிலை என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல மரம் கொடியெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு உட்கார்ற நாள் இது. 6 மாதம் ஆயிடுச்சு. ஸ்னோ குளிர் வெளியே வரவே முடியலை. இப்போ சம்மர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன் முடிய போகுது இல்லையா, அதனால் இப்போவும் அந்த அலர்ஜி இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 2-3 வாரம் தான் டக்குன்னு நம்ம சம்மருக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இப்போவுமே நல்ல வெயில் அடிக்குதுங்க. ஆனால் அதுக்குள்ளாடி பின்னாடி மரங்கள்லாம் பாருங்களேன். ஒரு வாரம் நாங்கள் ட்ரிப்புக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளாடி பச்சை பசேல்னு அவ்வளோ மரமும் மாறிடுச்சு. அதனால ஸ்ரீதரும் டெக்கில் நம்ம முன்னாடி போட்டிருந்தோம் இல்லையா, கவுச்சு ஸ்விங் எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாத்தையுமே நாங்கள் பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருப்போம் வின்டர் டைமில். ஏன்னா அந்த ஸ்னோலேயும் குளிர்லேயும் அதுலேயே இருக்கிறதுக்கு பதிலாக பேஸ்மெண்ட்டில் போட்டு வச்சுருப்போம். ஸோ திருப்பி எல்லாம் பேக் டு டெக் கொண்டு வந்துட்டார். இப்போ இதில் இருந்துட்டு ஃபுல்லாக நம்ம இந்த சம்மர் ஃபுல்லாக டெக்கில் தான் உட்காந்து சாப்பிட்றது, விளையாடுறது, டீ குடிக்கிறது, நம்ம ஜாலியான டைம் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே இங்கேருந்து தான். ஸோ வாங்க இன்னையோட ஒரு சண்டே ரொட்டீன், ஜாலியான ஒரு சண்டே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ன மண்மா பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? எல்லா செடிக்கும் மண் நிலப்பிட்டுருக்கார். புது மண், புது உரம், செடி நட்டு வச்ச விதை போட்டது எல்லாம் முளைச்சி இருக்குதா, அது எல்லாத்துலேயும் குட்டி குட்டியாக டப்பாவில் மாற்றி வைக்கிற வேலை. அது வெறும் பாட்டிங் சாயில் மட்டும்தானா, இல்லைனா உரமு கம்போஸ்ட்டும் சேர்த்ததா? சவுண்டு கேட்கல. ஐயோ, இந்த சம்மர் வந்துட்டாலே வண்டி போய்கிட்டே தான் இருக்குதாப்பா, டுரு டுரு டுருன்ட்டு. பாட்டிங் சாயிலும் கம்போஸ்ட்டுமா? இது போன வருஷம் அந்த தொட்டியில் வச்ச மண்ணுங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டு இதுக்கு மேலே ஃபர்டிலைசர் மட்டும் போட்டுட்டு, இதில் ஆல்ரெடி பாட்டிங் சாயில் தான் இருக்குது, ஃபர்டிலைசர் மட்டும் போட்டுட்டு நம்ம கார்டன் கூட ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த இருக்கு பாருங்க. பட் இன்னும் கொஞ்சம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. இன்னொரு பெட்டு கூட நாங்கள் போடலான்னு இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் காய்கறிகள் இப்பப்போ எது விதைக்க முடியுமோ விதை வச்சுருக்குது. ஸோ முளைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த புது பெட்டு போட்டதுக்கப்புறம் நான் காட்டுறேன். வின்டர்லலாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். சம்மரில் தான் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. நல்ல சவுண்டு இருக்கும், ஆளுங்க நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பேச்சு சவுண்டு கேட்கும். அப்புறம் வீட்டு வேலைங்க அது எல்லாமே கண்டினியூஸாக ஒரு வீடு மாற்றி இன்னொரு வீடு மாற்றி நடந்துகிட்டே இருக்கும். கார்டனிங்கில் ஆளுங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது சம்மரில் தான். இப்போவும் பார்த்திங்கன்னா எங்கள் காம்பவுண்ட் அதில் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விதமான வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். Just fill it up with water. Feel like water right? What, that? Sorry. அதில் நம்ம வீட்டில் நம்ம வீட்டிலன்னு இல்லை, யார் வீட்லேனாலுமே வாஷிங் மிஷினில் அந்த ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாங்க. பட் நம்ம துணி, நம்ம நார்மல் ட்ரெஸ் போட்டு வாஷ் பண்ணுறது, திருப்பி நம்ம கால் மேட்டு, இதெல்லாம் அழுக்கு எல்லாம் என்ன ஆகும்னா அந்த மிஷின்குள்ளாடியே போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, வின்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் எவ்வளோ மேட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுப்போம். ஸோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த வின்டர் டைமில் ஃபுல்லாகவே நம்ம ஒவ்வொரு மாதம் மாற்றி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். வின்டரில் அவ்வளோவா அந்த ஃப்ளோர் மேட்ஸ் எதுவும் வாஷ் பண்ண மாட்டேன். சம்மரில் தான் மொத்தமாக ஃப்ளோர் மேட்டு, கார்பெட்டு எது இருக்குதோ அது எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறது. எதுவும் வாஷிங் மிஷினில் கிடையாது. நம்ம பாத்வே ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் வெயில் கூட டைமில் கூட பார்த்திங்கன்னா நல்ல நம்ம இங்கே வாஷ் பண்ணி போட்டாலே போதும்,
டக்குன்னு ஒரு 1 ஹவர்லேயே வந்துட்டு காஞ்சு போயிடும். ஸோ இன்றைக்கும் எங்கள் பாத்வேல நான் டுகு குடு 3 பேர் அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்குறோம். துணி துவைக்கிறோம். நம்ம ஊரில் துணி துவைச்ச அதே ஞாபகம் தான். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ளோர் வந்துட்டு நல்ல அந்த ரோடு போடுற தார் இல்லையா, அதனால் வந்துட்டு நம்ம தேய்ச்சா கூட நம்ம கல்லில் தேய்ச்ச ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் அந்த அழுக்கெல்லாம் கூட நல்லா போயிடும். ஸோ இன்றைக்கி அந்த கார்பெட் க்ளீனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லோட் ஆஃப் சாக்ஸ் இருக்குது. டுக்கு குட்டு சாக்ஸில் எதுக்கு தான் அவ்வளோ அழுக்கு வரும்னு தெரியாது. வாஷிங் மிஷினில் கூட போகுங்க, ஆனால் அந்த அவ்வளோ நீட்டாலாம் சாக்ஸோட அழுக்கு போகாது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க சாக்ஸ் இந்த 2 வாரமாக போட்டு வச்சுருந்த சாக்ஸ் எல்லாத்தையும் அதையும் வாஷ் பண்ணி முடித்தோம். அந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ அவள் வந்துட்டு தண்ணியை வந்துட்டு நம்ம வெளியே கார்டனிங் பண்ணுறதுனால எங்களுக்கு அந்த ஹோஸ் எல்லாம் பைப்பெல்லாம் வெளியே இருக்குது, வாட்டர் அவுட்லெட்டோட இதெல்லாம் இருக்குதா. ஸோ அதில் வந்துட்டு நம்ம பைப் இங்கே கொண்டு வந்துட்டாலே போதும். டுகு குட்டு 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்ரீதர் வந்துட்டு அந்த கார்டனிங் வேலை எல்லாத்தையும் இப்போ பண்ணிகிட்டு இருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ரொம்ப திருப்தியாக கூட இருந்தது. எல்லாம் நீட்டாகவும் அழுக்கு போச்சு. ஒரு கரெக்டாக போட்ட ஒரு 1 மணி நேரத்தில் எல்லாம் டக்கு டக்குன்னு காயவும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பாடன் அப்படிங்கிற பிராண்டில் வந்துட்டு நமக்கு கிச்சன் நைஃப் செட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக அனுப்பி வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் செஃப் கிச்சன் நைஃப் செட்ஸ். இது நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் நைஃப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ லைக் மீட் கட் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் நைஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒன்று, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஒன்று, வெஜிடபிள்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சாப் பண்ணுறதுக்கு ஒரு டைப் ஆஃப் நைஃப் இருக்கும், மின்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று, டைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று, ஒவ்வொரு விதமான நைஃப். இதெல்லாம் அவங்களோட வெப்சைட் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைக் மீட் கட் பண்ணுறதுக்கான ஒரு நைஃப், ஃப்ரூட் கட் பண்ணுறதுக்கு ஒன்று, அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்குறாங்க. அண்ட் உள்ளாடியே வாரண்டி கார்டு கூட கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பேக்கேஜ் கூட பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் நீங்கள் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதை நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இதுதான் வெஜிடபிள் கட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் முதல்ல பார்த்தது வந்துட்டு மீட் கட் பண்ணுறது. அந்த வெஜிடபிள் கட் பண்ணுற நைஃப் ஹோல்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். நீங்கள் வந்து நம்ம ரெகுலராக சும்மா ஏதாவது ஒரு பிராண்டட் இல்லாத நான் பிராண்டட் நைஃப்ஸ் வாங்குறப்போ அந்த ஹேண்டில் வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கே வந்துட்டு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே இந்த கொரியன், சைனீஸ் நல்ல பிராண்டட் நைஃப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு அந்த ஹேண்டில் பிடிச்சாலே நமக்கு அந்த ஒரு ஈஸ் இருக்கும். வெட்டிகிட்டே இருக்கணும். காய்கறி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை நம்ம ஹேண்டில் பண்ணி கட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் அந்த ஃபீல் தான் இந்த நைஃப்லையும். அந்த ஹேண்டிலும் அவ்வளோ டெலிகேட்டாக இருந்தது பிடிக்கிறதுக்கு. அண்ட் அவ்வளோ ஷார்ப் பிளேட்ஸுங்க, நல்லா இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு சில நைஃப் மட்டும்தான் நமக்கு அந்த சாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா. ஒன்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோன்னா திருப்பி நம்ம அதை விடவே மாட்டோம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட் இந்த பாடினோடது. இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரே ஒரு நைஃப் யூஸ் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த தடவை பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் 3 அனுப்பி வச்சுருக்குறாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு சரி ஒரு வெங்காயம் மட்டும் நம்ம இப்போ இன்றைக்கி வந்துட்டு கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அவ்வளோ ஸ்மூத்தாக கட்டாச்சு. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிளேட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால கையை வந்துட்டு எப்படினாலும் சதக்குன்னு வெட்டிட்டு போயிடலாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு புது நைஃப்பில் கட் பண்ணுறப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் இருக்கணும். பட் சூப்பராக இருந்துச்சுங்க பிளேடு. கண்டிப்பாக நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய இப்போ வந்துட்டு ஆஃபர்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இன்றைக்கி தோசை மாவு அரைக்கிற வேலை இல்லை, ஏன்னா நான் நேற்றே அரைச்சி முடிச்சிட்டேன். இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாக அதை தான் அரைக்கிறது, க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மத்தியானம் லஞ்ச் கூட போயிட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப பிஸி ஆயிரும். அதனால் அதுக்கு முந்தின நாளே முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு நான்வெஜ் லஞ்ச் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான 1 pot சிக்கன் கறி. பேச்சுலர்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு இந்த சிக்கன் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கிச்சன் போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் லைஃப் டைம் ஃபுல்லாக இது மாதிரி தான் நீங்கள் வைப்பீங்க. அவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் சிக்கன், மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலாக்குள்ளே அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கசகசா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், இது எல்லாத்தையும் மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்னால் அவ்வளவு சாஃப்டாக வந்து இருக்கணும். நல்ல மையாட்டு, ரொம்ப தண்ணியை ஊற்றிடக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட சிக்கனில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஃபைன் பேஸ்ட்டை அப்படியே நம்ம வந்துட்டு வெந்துட்டுருக்கிற சிக்கனில் நம்ம வந்துட்டு போட போகிறோம். இதே மாதிரி ஒரு 1.5 தக்காளி
இதே மிக்ஸி ஜாரில் நீங்கள் வந்து அந்த 1.5 தக்காளியும் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்துட்டு அப்படியே இந்த சிக்கனில் இப்போ நம்ம வந்து வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா, அதோடையே அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ரா ஸ்மெல் நமக்கு போகணும். ஸோ அந்த ஒரு 2 to 3 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் திருப்பியும் ப்ரெஷர் குக் பண்ண தான் போகிறோம். ஸோ அந்த ரா ஸ்மெல் 2 to 3 மினிட்ஸ் போகிற வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா, லிட்டு வச்சுட்டு லிட்டை அப்சைட் டவுன் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் வந்து வேக வச்சு வைங்க. இப்போது சிக்கனில் வந்துட்டு அந்த லைட்டாக அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவைப்படுற உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணுற டைம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் மஸ்ட்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அண்ட் சிக்கன் மசாலா பவுடர் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லையா இட்ஸ் ஓகே. மட்டன் மசாலா பவுடர் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று, சிக்கனோ மட்டனோ ஏதாவது ஒரு மசாலா பவுடர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான், நம்ம குழம்போட மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு அதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எதுக்குன்னா நம்ம கசகசா கேஷ்யூ நட் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ குழம்பு வந்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வந்து வேகிறப்ப என்னாங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். லிட்டை அதாச்சும் குக்கரோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 விசில், அதிகமாக விட்டுறாதீங்க. ஏன்னா சிக்கன் ஃபுல்லாக அப்படியே தனித்தனியாக உதிர்ந்து போயிடும். ஸோ ஒரு 2 விசில் நீங்கள் வந்துட்டு ப்ரெஷர் பண்ணி இல்லை கேஸை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். உடனே ஓப்பன் பண்ணாதீங்க, கொஞ்சம் டைம் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான 1 pot சிக்கன் குழம்பு ரெடி ஆயிரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ரைஸ்க்கு, அப்புறம் புலாவ், எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். செமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விழிஞ்சம் சிக்கன் ரோஸ்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப கம்மியான மசாலா வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னா தேங்காய் எண்ணெய். ஸோ நான் வந்து பேனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு சிக்கன் போன் அண்ட் போன்லெஸ் பீஸ் ரெண்டுத்தையும் மசாலா லைக் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம வந்து இந்த கோகனட் ஆயில் இருக்கும் இல்லையா, டீப் ஃப்ரையெல்லாம் பண்ண வேண்டாம். ஷாலோ ஃப்ரை, அதுவும் கம்ப்ளீட்டாலாம் நீங்கள் வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 60% அவ்வளோ குக்கானால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா திருப்பி நம்ம போட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் ரொம்ப சிக்கன் ஹார்ட் ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு 60% மட்டும் குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு போட்டாச்சு. அந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு வந்துட்டு ஆடட் ஃப்ளேவர், ரொம்ப ஸ்பெஷலான ஃப்ளேவர் கொடுக்க போகிறது அதுதான். அதனால தான் நம்ம அதை சேர்க்குறோம். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம். 1-2 பாத்திரம்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரே பாத்திரத்தில் தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சிக்கனை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே இதில் தான் நம்ம அடுத்தால நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதே பேனில் அதே எண்ணெயில் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை வந்துட்டு ஒரு கை நிறைய கொத்தாக எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் என்கிட்ட அவ்வளோ இல்லையே, 2-3 தான் இருந்துச்சு. அதனால் அந்த 2-3 அப்படியே போட்டிருக்கிறேன் நான். கருவேப்பிலையும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். அந்த தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் சேர்கிற மாதிரி காம்பினேஷன் அடிச்சுக்கவே முடியாது. அதோடைய கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்துலேயே இன்னொரு காஸ்டைனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். டீப் ஃப்ரைக்கும் கிடையாது, டுக்குக்காக கொஞ்சம் லெக் பீஸ் எல்லாத்தையும் நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் பாப்பாங்களுக்கு தேவையான இருக்கிற மாதிரி சுத்தமாக காரம் இல்லாமல் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அவங்களுக்கு அது ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன் நான். ஸோ அதுவும் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங். இன்னொரு சைடில் வந்துட்டு அது போயிட்டு இருக்குது. அண்ட் இந்த சைடில் இந்த வெங்காயம் தக்காளி வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் நல்லா குக்காகி வரணும். இப்போ இந்த வெங்காய தக்காளி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அண்ட் நான் வந்து இதில் மட்டன் மசாலா அண்ட் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பெப்பர் பவுடர் அதையும் நான் சேர்க்க போகிறேன். ஒரு சில பேர் இந்த ரெஸ்டாரண்ட் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெட் கலர் பவுடர் ஆட் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த விழிஞ்சம் சிக்கன் கலர் வந்துட்டு நல்ல டார்க் ரெட்டில் இருக்கும் இல்லையா, ஸோ அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் நான் இன்றைக்கி அந்த கலர் ஆட் பண்ணல, ஏன்னா பாப்பாங்க சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நம்ம அந்த மசாலா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனையும்
நம்ம வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். பெப்பர் பவுடரும் கருவேப்பிலையும் நல்ல தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்ல காரசாரமாக இருந்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ரச சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க இது. அதுவும் பெப்பர் பவுடர் நீங்கள் இப்போ உடனே சேர்க்கக்கூடாது. கடைசியில் இப்போ நம்ம வந்து ஒரு 60% சிக்கன் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணப்போ குக் ஆகிருக்கும் இல்லையா. இப்போ இன்னும் கொஞ்சம் டைமில் வந்து அந்த மிச்சம் இருக்கிற % ஆஃப் சிக்கனும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வைக்கிற டைமில் நீங்கள் வந்து பெப்பர் பவுடரை மேலே தாராளமாக தூவி எடுத்தீங்கன்னா சூப்பரான விழிஞ்சம் சிக்கன் ரெடி ஆயிரும். அவ்வளவு நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் இல்லைன்னா வெறும் சாதத்தில் சும்மா நீங்கள் புரட்டி சாப்பிட்டா கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னையோட லஞ்ச் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் விழிஞ்சம் சிக்கன் ரோஸ்ட், பாப்பாங்களுக்கு பிடிச்ச சிக்கன் லெக் பீஸ் நான் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். ரைத்தாவாக கிடையாது, பட் ஸ்ரீதருக்கு வந்துட்டு வெங்காயம், அதில் வந்துட்டு லெமன், அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு, பெப்பர் பவுடர் போட்டு வைக்கணும். அவருக்கு சிக்கன் குழம்பு சாப்பிட்றப்ப அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பெப்பர் கிரேவி, அது இன்றைக்கி வைக்கல. ஃப்ரைடே வந்துட்டு நம்ம டின்னர் டு கோ பண்ணியிருந்தோமா, ஸோ அதில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் அதை எதுக்கு விட்டு வைக்கணும், ஸோ அதுவும் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். பாப்பாங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். சம்மரில் பெஸ்ட் திங் டு என்ஜாய் இஸ் எங்கள் டெக்கில் அப்படியே உட்காந்துட்டு அந்த கவுச்லேயோ இல்லாட்டா வந்துட்டு தரையிலையோ அந்த பின்னாடி பறவைங்க சத்தம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கும் ஸ்ரீதருக்கும் வந்துட்டு இது எங்களோட டைம். நாங்கள் உட்காந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாச்சும் கெக்கப்பன்னு சிரிச்சுக்கிட்டு எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றது, காஃபி குடிக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல வெயில் தான், ஆனால் நாங்கள் நல்ல திருப்தியாக அந்த ஒரு வாரத்தோட டயர்ட் எல்லாமே அந்த கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டு நல்ல நேச்சரை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பறவைங்க சத்தம் கேட்டிருந்தாலே போதும். சூப்பரான சண்டேவாக எங்களுக்கு இருந்துச்சு. உங்களோட சண்டே எப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, it's Manju signing off. Take care. Bye. Stay safe.